மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமன் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் 45 நிமிடங்கள் தியானம் என்பது நாம செய்கிறோம். அற்புதமான கூட்டு தியானம். இதன் மூலம் அற்புதமான ஆற்றல் நாம பெறுவோம். ஆற்றலுடன் வாழ்க்கை வாழும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் மாஸ்டர்ஸ். ஆனந்தமாக, ரிலாக்ஸ்டாக, உற்சாகமாக நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கும். தியானம் எப்போ பண்ணலையோ அப்போ ஆனந்தம் மற்றும் உற்சாகம் என்பது இருக்கவே இருக்காது. அதற்காக தினமும் தியானம் என்பது நாம செய்யணும். தினமும் நம்முடைய வாழ்க்கையில எது நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மை ஆகும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறும் மாஸ்டர்ஸ். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தில் உருவாக்கப்படும். நம்முடைய எண்ணங்கள் மூலம், நம்முடைய சிந்தனைகள் மூலம் நம்முடைய ஃபீலிங்ஸ் என்பது உருவாக்கப்படும். இந்த உலகத்திற்கு வருது எதுக்காக? ஒரு அனுபவத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தினமும் நாம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம். நம்முடைய அனுபவம் அப்படின்னா என்ன? எப்படி நமக்கு அனுபவம் கிடைக்கிறது? எஸ், ஐ ஹேட் an experience of that, I am aware of that அப்படின்னு சொல்றோமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? வாட் எவர் யூ ஆர் ஃபீலிங், உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான், உங்களுடைய உணர்ச்சிகள் தான் உங்களுடைய அனுபவம். அப்போ எவ்வளோ அழகான என்விரான்மெண்ட், எவ்வளோ அழகான கிளைமேட், எவ்வளோ அழகான அமைப்பு, எவ்வளோ ருசியான உணவு, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையான இசை, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு. அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னா உங்களுடைய எமோஷனல் இன்டேக், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான் உங்களுடைய அனுபவம். அனுபவமே ஞானம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த அனுபவம், இந்த ஃபீலிங்ஸ், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா they are created with the help of your thinking and thoughts. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எது இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய அனுபவங்களாக மாறும். அனுபவங்கள் நீங்க எது பெறுவீர்களோ அதுதான் நீங்க ஆகிறீங்க. அதற்காக நமக்கு எந்த வகையான அனுபவம் தேவையோ அது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த அனுபவத்திற்காக நாம இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோமோ அந்த பர்பஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டால், அது பத்தி சிந்தனை என்பது இருந்தால், அது பத்தி எண்ணங்களை உருவாக்கினால் அதுதான் உங்களுடைய ஃபீலிங்ஸாக மாறும். அதுதான் உங்களுடைய அனுபவங்களாக மாறும். அதுதான் உங்களுக்கு ஒரு தியானமாக மாறும். தட் இஸ் கால்ட் அஸ் லிபரேஷன், முக்தி, என்லைட்டன்மெண்ட். மை டியர் மாஸ்டர்ஸ், தேவையில்லாதது நீங்க எவ்வளோ யோசனை பண்ணாலும், எவ்வளோ சிந்திச்சாலும், அதன் மூலமா உங்களுக்கு கிடைச்ச ஃபீலிங்ஸ் மூலமா உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் பெற முடியல அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். இது உண்மை மாஸ்டர்ஸ். இது நம்முடைய எண்ணங்களின் மூலம், நம்முடைய சிந்தனைகளின் முறையின் மூலம் நாம சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறோம். அந்த சூழ்நிலைகளின் மூலம் நமக்கு ஞானம் என்பது வந்தால், அனுபவம் என்றால் வந்தால், நமக்கு தேவையான அனுபவம் வந்தால், அப்பா எவ்வளோ நல்லா இருக்கு, அழகான அனுபவம், அழகான சூழ்நிலை, நான் தான் இதுக்கு எல்லாருக்குமே காரணம், நான் அற்புதமாக செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையானது. இல்லாம தேவையில்லாதது சூழ்நிலைகள் எல்லாமே வந்தது அப்படின்னா வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஒரு பிளேம் கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனா பிளேம் பண்றது யாருன்னு? மற்றவர்களும் பிளேம் பண்றோம், திட்டிக்கிறோம். நீந்தா சரியில்லை, நீந்தா தப்பு, நீந்தா காரணம், எனக்கு நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நீந்தா. இது எல்லாமே இந்த மாதிரி சொல்றோம். பட் டீப் இன்சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் யார் உருவாக்கினார், அந்த எண்ணங்கள் பற்றி யார் சிந்திச்சார், அதுதான் உங்களுக்கு அனுபவமாக மாறிச்சு. இது உண்மை. அதுதான் அதற்காக நாம நம்முடைய மனதில் எந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம கிளியராக எப்பவுமே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ், எப்போ நமக்கு தேவையான எண்ணங்கள் மட்டுமே நம்ம மனதில் இருக்குமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ். ஒரு பேலன்ஸ்னஸ் எங்கே இருக்குமோ அங்கே அமைதி என்றது இருக்கும் மாஸ்டர்ஸ். ஒரு பேலன்ஸு, ஒரு ஹார்மோனி, ஒரு பீஸு எங்கே இல்லையோ அங்கே எல்லாமே பிளேம் கேம் அப்படின்றது இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுடைய
வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். வேர் தெர் இஸ் நோ பீஸ், வேர் தெர் இஸ் நோ ஹார்மோனி, வேர் தெர் இஸ் நோ பேலன்ஸ் இன் யுவர் லைஃப், அங்கே பிளேம் கேம் அப்படின்றது 100% இருக்கும். எதுக்காக பிளேம் கேம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரே சிந்தனையின் மீது நம்முடைய ஃபோக்கஸ் என்பது இருக்குமோ, அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் ஆகட்டும், ரிப்பீட்டட் திங்கிங் ஆகட்டும், repeated emotional experiences ஆகட்டும், they all together merge and reach your subconscious mind. எப்போ உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் ஆகுமோ, அங்கே இன்னொரு கேம் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனோன்னா, வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா 1 நாள் 2 நாள் கிடையாது, ஆண்டு கணக்காக நீங்க போயிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஸோ தட் இஸ் அ ரிப்பீட்டிவ் ஆக்ஷன். ஸோ தட் ஹஸ் ரீச்ட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க யோசிச்சாலும் யோசனை பண்ணாம இருந்தாலும், அதை பத்தி சிந்தனை இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், நீங்க கார் ஆன் பண்ணாக்க தானாட்டுக்கு அதே டர்ன்னு போயிடும் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ பைலட் மோட். இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வருது, ஆஃபீஸில் உட்காந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ஆட்டோ பைலட் மோட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் இதே ஆட்டோ பைலட் மோட் ஒரு பிளேம் கேம் பண்ணுறதுக்கு, ஒரு செல்ஃப் ஹேட்ரட் பண்ணுறதுக்கு, இந்த வகையில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்முடைய ஹெல்த்து, நம்முடைய பீஸ் ஆஃப் மைண்டு, நம்முடைய ஹார்மோனி, நம்ம சுற்றி உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்காகட்டும், நண்பர்களுக்காகட்டும், எல்லாருக்குமே யூ வில் பிகம் எ ப்ராப்ளமேட்டிக். ஸோ வேர் இஸ் த ரூட் அப்படின்னா யுவர் திங்கிங், யுவர் கிரியேஷன் ஆஃப் தாட்ஸ். இதுதான் எதுக்காக உங்களுக்கு உங்க மைண்ட்ல இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னா, பிகாஸ் யூ டோன்ட் நோ த பர்பஸ் ஆஃப் லைஃப், யூ ஆர் டைரக்ஷன்லெஸ். ஸோ தியானம் எப்போ நம்ம பண்ணிக்கிறோமோ, தினமும் ஒரு வறுப்படையாக ஒரு காமன் டைம்ல கூட்டு தியானமாகட்டும், இந்த மாதிரி ஆன்லைன் செஷன்ல ஆகட்டும், நம்ம பண்ணும்போது இந்த எனர்ஜியின் மூலம் நமக்கு பிசிக்கல் பாடி ஹீல் ஆகும், நம்முடைய மைண்ட் நல்ல ரீசெட் ஆகும். எப்படி ரீசெட் ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்களாகட்டும், தேவையான எண்ணங்களாகட்டும், எல்லாமே நாம ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்? we are giving a break for our body and mind. பாடி ரிஜினேட் ஆகும், மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். டோட்டலி when you come back, அங்கே ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, your intellect will be working fresh. ஸோ இந்த மாதிரி நம்ம தினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாடி மைண்ட் ரெண்டுமே ரீசெட் அண்ட் ரிஜினேட் ஆனதுக்கப்புறம் when you start working you will feel more experienced. எமோஷன்ஸ் எல்லாமே நல்லபடியா தெரியுது. எப்போ உங்களுடைய எண்ணங்கள் புத்தி என்பது ஃபைன் டியூன் ஆகுமோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்ட்யூஷன் என்பது நல்ல வேலை செய்யும். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு ஜெயின் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். 3 times செக் பண்ணேன். அதில் கார்லிக் இருக்கா, அதில் மஷ்ரூம் இருக்கா, மைக்ரோவேவ் இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னாரு. நம்ம சப்பாத்தி எல்லாமே ஆர்டர் பண்ணால் அதில் எல்லாமே மைக்ரோவேவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தந்தூரி ரோட்டி ஆகட்டும் அந்த மாதிரி. சரி அப்படின்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டேன். லாஸ்ட்டில் எல்லாமே சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு ஜாமுன் கொண்டு வந்து வச்சேன். அது சூடாக இருக்குது. அப்படி எதுக்கோ ஆல்மோஸ்ட் ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்போ என்னோட இன்ட்யூஷன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. இது வருது அப்படின்னு சொல்லி கீழே வச்சுட்டு, ஏன் ஸ்டாப்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி தொட்டி பார்த்தா அது ஹாட், சூடாக இருக்குது. அந்த பேரரை கூப்பிட்டு, இது மைக்ரோவேவ் வச்சிருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி யாரும் சொல்கிற அவசியம் இல்லை. யூ வில் பிகம் யுவர் ஓன் கைட் வென் யூ ப்ராப்பர்லி மெடிடேட் எவ்ரி டே மை டியர் மாஸ்டர். அந்த மாதிரி ஃபைன் டியூன்டு காமன் சென்ஸ், ரிலாக்ஸ்டு மைண்ட், ரெஜினியேட்டட் பாடி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்போது யுவர் சென்சஸ் வில் பி 100% ஒர்க்கிங் அண்ட் யுவர் இன்ட்யூஷன் வில் பி அட் பீக் லெவல். உங்களுக்கு மேக்ஸிமம் பீக் எந்த ரேட்டில் இருக்குமோ அந்த ரேட்டில் உங்களோட இன்ட்யூஷன் என்பது வேலை செய்யும். ஸோ தென் யூ வில் பி ஆல்வேஸ் சேவ்ட் ஜென்ரேட்டிங் த யூஸ்லெஸ் தாட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் நமக்கு மெடிடேஷன் என்பது மிக்க அருமையாக ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் நம்முடைய நேரத்தில் சில நேரம் தியானத்திற்காக
நாம் ஒதுக்கினால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, இன்ட்யூட்டிவாக இருக்கும் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.